ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விழாவுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடணுன்ட்டுக்காக எழுந்திரிச்சேன். ஒரு 3:30 மணி போல் டயத்துக்கு தான் எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். 108 போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான தலைவலி. நாள் மதியம் ஆரம்பித்த தலைவலி, நைட்டுக்கும் நல்லா தூக்கமே வரல. அந்த தலைவலி அதிகமாக இருந்ததுனால ஒரு வழியாக 108 போட்டு சொல்லி முடித்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நான் எப்போவுமே தூங்கவே மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அன்றைக்கிங்க படுத்துட்டேன் ரொம்ப தலைவலினால். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை தானன்றதுனால வேலை ஒன்றும் இல்லைலன்னு தான் தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சு என்ன சமைக்கன்னே தெரில. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்படினாலும் நான்வெஜ் தான் வாங்கி தருவாங்க சமைக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு 48 நாளைக்கு இருக்கும்னு நினச்சி நான் சாப்பிட்றதில்ல. 3 வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட நான்வெஜ் சமைச்சு நம்ம வீட்டில். இன்றைக்கி எப்படியும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. சரி நம்ம சாப்பிடாட்டாலும் சமைச்சு கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, போனவங்க வாங்கணுன்னு தான் போனாங்க. என்ன நினச்சாங்க தெரில, காய்கறியாக நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான்வெஜ் வாங்கலை. நான் சாப்பிடாம அவங்க சாப்பிட வேணாம்னு நினச்சி வாங்கலையா என்னன்னு தெரில. அப்படியெல்லாம் ரொம்ப நல்ல மனசெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. வாங்கலை என்னன்னு தெரியலை. மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். காலையில் எதுவுமே சாப்பிடல, ஒரே வேளையாக சமைச்சு தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.